தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கலண்டர் இயர் 2026க்கான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளை டேட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவலான ஒரு யூனிவர்சிட்டி. பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணது, ரெகக்னைஸ்டு பை தி RCI, அதாவது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இப்போ இதை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது, தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில டைம் இந்த டேட்டு மாறலாம். இது டென்டேட்டிவான டேட். ரிலீசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராஸ்பெக்டஸ் இது 12/1/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல், அதாவது என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா 11/2/2026. அப்லோடிங் தி எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஃபார் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 22/2/2026 அன்னைக்கு அந்த லிஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆன்லைன், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னா 22/2/2026. எக்ஸாம் ஆன்லைனில் தான் இருக்கும். அதை பற்றியான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பிறகு பார்க்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 27/2/2026. அட்மிஷன் கவுன்சிலிங் என்னைக்கு இருக்கும் அப்படின்னா 6/3/2026. எல்லா அப்டேட்டையும் அவங்க வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பற்றியான அப்டேட்டு இந்த சேனலில் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபீல்டில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன 3 ஃபீல்டு அப்படின்னா, இன்டலெக்சுவல் அண்ட் டெவலப்மெண்டல் டிசேபிலிட்டிஸ் IDD, அடுத்தது ஹியரிங் இம்பேர்மெண்ட் HI, அடுத்தது விஷுவல் இம்பேர்மெண்ட் VI. இந்த 3 ஃபீல்டுக்கு தான் அவங்க இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை 2 பேட்டர்னுக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று, இன்னொன்று 2.5 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று. ரெண்டுமே டிஸ்டன்ஸ் மோடில் தான். 2 இயர்ஸ் கோர்ஸில் 4 செமஸ்டர், 2.5 இயர்ஸ் கோர்ஸில் 5 செமஸ்டர். டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படித்தவங்களுக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ், அது படிக்காதவங்களுக்கு 2.5 இயர்ஸ் கோர்ஸ். கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட், அதாவது இந்த 2 இயர்ஸ் கோர்ஸை நீங்கள் 4 வருஷம் நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி 2.5 இயர்ஸ் கோர்ஸை நீங்கள் 5 வருஷம் மேக்சிமம் படிக்கலாம். இந்த கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜில் நீங்கள் படிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காமனாக தான் இருக்கும். நீங்கள் தான் தமிழா இல்லை இங்கிலீஷானு செலக்ட் பண்ணணும். ஆனால் அசைன்மெண்ட்டோ இல்லை டேர்ம் அண்ட் எக்ஸாமோ இதை நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் 2ல் எது வேணாலும் நீங்கள் எழுதலாம். மொத்தம் 500 பேரை இதில் செலக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் லேர்னர் சப்போர்ட் சென்டர், ஒவ்வொரு சென்டருக்கும் 50 பேர், அதாவது ஒரு பேட்சுக்கு 50 பேர். ஒரு பேட்சில் இங்கிலீஷ் மீடியம் 25 பேர், தமிழ் மீடியம் 25 பேர். இந்த கோர்ஸுக்கு டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 35,550. ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இதுக்கு 5,550. டியூஷன் ஃபீஸ் 20,000. ஸ்டடி லேர்னிங் மெட்டீரியல் அண்ட் போஸ்டல் சார்ஜஸ் அதுக்கு 10,000. டோட்டலாக 35,550. பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி உள்ளவங்க இப்போ அன்எம்ப்ளாய்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைகள்
டெஸ்டிடியூட் விடோஸ், ஆதரவற்ற விதவைகள், இவங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பேச்சுலர் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரி இது படிச்சிருக்கணும். இதில் அவங்க சொல்கிற சப்ஜெக்டில், மேஜர் சப்ஜெக்டில் 50% மார்க் நீங்கள் எடுத்திருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு லிஸ்ட் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். இல்லை பேச்சுலர் இன் என்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இது படிச்சிருக்கணும். இதில் சயின்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் இதில் நீங்கள் 55% மார்க் எடுத்திருக்கணும். இந்த டிகிரி உள்ளவங்க டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 2.5 இயர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பேட்டர்னில் படிச்சுக்கணும் அப்படின்னா 10th +2 டிகிரி இந்த பேட்டர்னில் படிச்சுக்கணும். இல்லைன்னா 10th டிப்ளமா டிகிரி இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும். இந்த பேட்டர்ன் இல்லாமல் நீங்கள் யூஜி இல்லைன்னா பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா இந்த மேஜர் சப்ஜெக்ட். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் இது பிஜிக்கு மஸ்ட்டு, எக்கனாமிக் இதுவும் பிஜிக்கு மஸ்ட்டு. இந்த மேஜர் சப்ஜெக்டில் தான் நீங்கள் 50% மார்க்கு எடுத்திருக்கணும். என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் மேக்ஸில் நீங்கள் 55% மார்க்கு எடுத்திருக்கணும். அடுத்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 இயர் டிப்ளமா இன் என்ஜினியரிங் இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா +2 கோர்ஸுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜர் சப்ஜெக்டில் மினிமம் மார்க்குக்கு சில ரிலாக்ஸேஷன் அதாவது ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்யூனிட்டி கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்க்கலாம். ஓசி அதாவது ஓப்பன் காம்படிஷன் இவங்களை பொறுத்த வரைக்கும் 50% மினிமம் மார்க். பிசி, பிசிஎம் 45% உங்களுக்கு. எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு 43%. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு 40% கொடுத்துருக்காங்க மினிமம் மார்க். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அதாவது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓசி ஓப்பன் காம்படிஷன் இவங்களுக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம் 3.5, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு 20%, எஸ்சி இவங்களுக்கு 15%, எஸ்சிஏ அதாவது எஸ்சி அருந்ததியர் இவங்களுக்கு 3%, எஸ்டி இவங்களுக்கு 1%. ஒவ்வொரு லேர்னர் சப்போர்ட் சென்டர்லையும் ஒரு எக்ஸர்வீஸ்மேன் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எக்ஸர்வீஸ்மேன் குழந்தைங்களுக்கு அதாவது அவங்க பசங்களுக்கு ஒரு சீட்டு வந்து ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு லேர்னர் சப்போர்ட் சென்டர்லையும் டிசேபிலிட்டி பர்சன் அவங்களுக்கு 5% வந்து ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி விசுவலி சேலஞ்சடு பர்சன் இவங்களுக்கு 5 சீட்டு ஒவ்வொரு லேர்னர் சப்போர்ட் சென்டர்லையும் உண்டு. இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 500 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 250 ரூபா பே பண்ணால் போதும். லாஸ்ட் டேட் ஃபார் க்ளோசிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னா 11/2/2026. அட்மிஷன் கவுன்சிலிங் டைமில் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும். தமிழ்நாடு கேண்டிடேட் மட்டுமே கம்யூனியல் ரிசர்வேஷன் அதாவது இடஒதுக்கீடு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணணும். எஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எங்கே வாங்கியிருக்கணும் அப்படின்னா ஆர்டிஓ அதாவது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கும் சில வெயிட்டேஜ் மார்க்கும் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். 2 hours நடக்கும். 100 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு, மொத்தம் டோட்டலாக 100 மார்க்கு. எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் டைப் அதாவது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும்.
ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் சிஸ்டத்தை லாகின் பண்ணுறதுக்கு தேவையான ஐடி பாஸ்வேர்டு இதை வந்து யூனிவர்சிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதோடைய ரிசல்ட்டை வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரீவேல்யூஷன் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. கொஸ்டின் பேட்டர்ன் எந்த மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதில் வந்து 10 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 10 மார்க்கு. லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங் இதுக்கு வந்து 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 20 மார்க்கு. ஜென்ரல் நாலேஜ் இதுக்கு 20 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 20 மார்க். ஆப்டிடியூட் ஆஃப் டீச்சிங் இதில் 15 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 15 மார்க். அவேர்னஸ் ஆன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதில் 15 கொஸ்டின் இருக்கும், அதுக்கு 15 மார்க். டீச்சிங் லேர்னிங் இதில் 20 கொஸ்டின் இருக்கும், 20 மார்க். ரேங்க் லிஸ்ட்டு எந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் 100 மார்க் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த 100 மார்க் ப்ளஸ் வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க. என்னென்ன வெயிட்டேஜ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா, பர்சன் வித் டிசேபிலிட்டி இந்த கேட்டகரியில் உள்ளவங்க, இல்லைன்னா டிசேபிலிட்டி கேட்டகரியில் உள்ளவங்களுடைய சைல்டு, இவங்களுக்கு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அடுத்தது சேம் சப்ஜெக்டில் ஹையர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த மேஜர் சப்ஜெக்டில் சீரியல் நம்பர் 1 to 6 இந்த சப்ஜெக்டில் ஹையர் குவாலிஃபிகேஷன் உள்ள பிஜி கேண்டிடேட் இவங்களுக்கு 4 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதே சீரியல் நம்பரில் எம்ஃபில் படித்தவங்களுக்கு 5 மார்க், பிஹெச்டி முடித்தவங்களுக்கு 6 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. சீரியல் நம்பர் 7 and 8 இதில் பிஜி முடித்தவங்களுக்கு எது எக்ஸ்ட்ரா மார்க் தரமாட்டாங்க. சீரியல் நம்பர் 7, 8ல் எம்ஃபில் முடித்தவங்களுக்கு 1 மார்க், பிஹெச்டி முடித்தவங்களுக்கு 2 மார்க். யூஜி லெவலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உள்ளவங்களுக்கு 3 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதாவது என்எஸ்எஸ் இதில் 2 இயர்ஸ் இருக்கணும், மினிமம் 7 days வந்து நீங்கள் கேம்ப் ஸ்பெஷல் கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கணும். அதாவது காலேஜ் லெவலில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் உண்டு. இல்லை என்சிசி இதில் பிஆர்சி சர்டிஃபிகேட் அட் காலேஜ் லெவலில் இருந்துச்சுன்னா 3 மார்க் தருவாங்க. இல்லை ஸ்போர்ட்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதாவது எந்த லெவலில் அப்படின்னா யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டு, நேஷனல் லெவல் இதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்மிஷன் டைமில் கவுன்சிலிங்கில் நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது அட்மிஷன் கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். அட்மிஷன் கவுன்சிலிங்கில் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டர் வந்து யூனிவர்சிட்டியை அலாட் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் கவுன்சிலிங் டேட்டும் செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஒரே டைமில் உங்களுக்கு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியும் கண்டிப்பாக கொண்டு வரணும். காப்பி ஆஃப் தி ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போது உள்ள அப்ளிகேஷனை நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் எடுத்து வச்சிங்க, அதை கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் கொண்டு போகணும். அதே மாதிரி மார்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பிரிண்ட் எடுத்து வச்சிங்க, அதையும் கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்தது பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இவங்க சொல்கிறது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கார்டில் உள்ளதான் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஆன்லைனில் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் அவங்க சொல்லலை. பர்சன் வித் டிசேபிலிட்டி இவங்க ஃபீஸ் கன்செஷன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி கார்டு, அதுக்கு பிறகு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். பர்சன் வித் டிசேபிலிட்டி இவங்களுடைய சைல்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்டோடைய ஐடி கார்டு கண்டிப்பாக வேணும். எக்ஸர்வீஸ்மென் சர்டிஃபிகேட். அடுத்தது மார்க் ஷீட்டு, அதாவது என்னென்ன மார்க் ஷீட்டு அப்படின்னா 10th 12th இல்லை 3 year டிப்ளமா, டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த மார்க் ஷீட்லாம் கண்டிப்பாக வேணும். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இருந்தால் அதுவும் வேணும். கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் அதுவும் இருந்தால் வேணும். இல்லை எனி அதர் ஹையர் டிகிரி இதை முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக வேணும். வெயிட்டேஜ் மார்க்குக்கு என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்போர்ட்ஸு, டிசேபிலிட்டி ரிலேட்டட்
இதுக்கு என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாஸ்போர்ட் சைஸு கலர் ஃபோட்டோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஜேபக்கில் இருக்கலாம், இல்லை ஜேபிஜி இமேஜ், இல்லாட்டினா பிஎன்ஜி, இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதாவது 400 கேபி ஃபைல் சைஸ் வந்து 400 கேபிக்கு மேலே போகாமல் இருக்கணும். அதே மாதிரி உங்கள் சிக்னேச்சரும் இருக்கணும். அதோடைய ஃபைல் சைஸும் வந்து 400 கேபிக்கு மேலே போகக்கூடாது. ஜேபக், ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அடுத்தது உங்கள் ஆதார் கார்டு, அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுவும் வந்து ஃபைல் சைஸ் வந்து 400 கேபிக்கு மேலே போகக்கூடாது. ஜேபக், ஜேபிஜி, பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். லேர்னர் சப்போர்ட் சென்டர், இங்கே தான் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்டலெக்சுவல் அண்டு டெவலப்மெண்டல் டிசேபிலிட்டிஸ் ஐடிடி, இதுக்கு வந்து என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்திரா காந்தி காலேஜ் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன், கணுவாய், தடங்கம் ரோட், கோயம்புத்தூர். சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன், பசுமலை, மதுரை. பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பெஷல் டீச்சர் ட்ரைனிங், திருவண்ணாமலை. அடுத்தது விஷுவல் இம்பேர்மெண்ட் விஐ, இதுக்கு என்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குன்னு பார்த்தலாம். என்ஐவிஹெச் ரீஜனல் சென்டர், பூந்தமல்லி, சென்னை. என்கேடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ட்ரிப்ளிகேன், சென்னை. அடுத்தது ஹியரிங் இம்பேர்மெண்ட் ஹச்ஐ, இதுக்கு என்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குன்னு பார்த்தலாம். டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன், ராமாவரம், எம்ஜிஆர் கார்டன், சென்னை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்க்கான ஸ்ட்ரக்சர். அதாவது 4 செமஸ்டர் கோர்ஸ் இருக்குது, 5வது செமஸ்டர் கோர்ஸும் இதில் இருக்குது. முதல் செமஸ்டரில் 6 தியரி கோர்சஸ் இருக்குது. அதில் 6 days கிளாஸ் உங்களுக்கு உண்டு. ஒர்க் ஷாப் வந்து 3 days இருக்குது. ட்ரைனிங் கிளாஸ் வந்து 28 days இருக்குது. ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும். தியரி எக்ஸாம் 6 நாளைக்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 நாளைக்கு. செகண்ட் செமஸ்டரில் 6 தியரி கோர்சஸ் இருக்குது. கிளாஸஸ் வந்து 6 daysக்கு இருக்குது. ஒர்க் ஷாப் வந்து அதுவும் 6 days இருக்குது. ட்ரைனிங் வந்து 28 days இருக்குது. தியரி எக்ஸாம் 4 நாளைக்கு இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 நாளைக்கு இருக்கு. தேர்டு செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் தியரி கோர்சஸ் 4, கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் 6 நாள் கிளாஸு, ஒர்க் ஷாப் வந்து 4 days இருக்குது. 28 days வந்து உங்களுக்கு டீச்சிங் ட்ரைனிங் இருக்குது. தியரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4 days இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 2 daysக்கு இருக்குது. ஃபோர்த்து செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் தியரி கோர்சஸ் வந்து மொத்தம் 5 இருக்கு. கிளாஸஸ் வந்து 5 days நடக்கும் உங்களுக்கு. ஒர்க் ஷாப் வந்து 4 days நடக்கும். ட்ரைனிங் வந்து 20 days நடக்கும். தியரி எக்ஸாம் 5 days, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2 days. ஃபிஃப்த்து செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் வந்து 20 days இருக்கும். தியரி எக்ஸாம் வந்து 3 daysக்கு இருக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 2 daysக்கு இருக்கும். டோட்டல் தியரி கோர்சஸ் எவ்வளவு அப்படின்னா 19. டோட்டல் தியரி கிளாஸஸ் வந்து 23 days. டோட்டல் ஒர்க் ஷாப் டே வந்து 17 days. ட்ரைனிங் வந்து உங்களுக்கு டோட்டலாக 112 நாள் உங்களுக்கு ட்ரைனிங். ஃபிஃப்த்து செமஸ்டர் எழுதுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 28 days இருக்கும். டோட்டலாக தியரி எக்ஸாம் வந்து 22 நாளைக்கு நடக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 10 நாளைக்கு நடக்கும். 80% அட்டண்டன்ஸ் வந்து தியரி கிளாஸுக்கு கண்டிப்பாக வேணும். ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதோடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். முதல்ல உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கங்க. அடுத்தது பேரண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்து உங்கள் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிங்க. அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ் கொடுத்து அடுத்தது உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை அதை பே பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிங்க.